நாம நம்மள நாமளே எப்படி உருவாக்கிக்கிறோம் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா இது எவ்ளோ ஆழமான ஒரு கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் தேடுற ஒரு சிந்தனைய பத்தி தான் வாங்க நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, நம்ம தேடல இங்கிருந்து ஆரம்பிக்கலாமா? மெய்யான வாழ்க்கை வாழறதுன்னா உண்மையில அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க, இந்த ஒரு கேள்வியோட நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். முதல்ல நாம பார்க்க போறது மிக்கச்சிறந்த நிவேதனம். இந்த முழு விஷயத்துக்கும் ஆதாரம் ஒரே ஒரு வார்த்தை தாங்க. அதுதான் குணசீலம். குணசீலம்னா என்ன? சும்மா நல்ல குணமா இருக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது உங்ககிட்ட என்ன இருக்குன்றத பத்தினது கிடையாது. நீங்க யாரா மாறிக்கிட்டு இருக்கீங்கன்றத பத்தினது. இது ஒரு முடிவே இல்லாத அழகான ஒரு பயணம். இந்த வரிய கொஞ்சம் கேளுங்க. என்னை குணசீலனாக்குவதே செம்பொருளினிடத்து நான் சமர்ப்பிக்கும் நிவேதனமாகுக. அடடா, எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான வரி பாத்தீங்களா? இங்க நம்மள நாமளே செதுக்கிக்கிறத ஒரு புனிதமான காணிக்கையா ஒரு பிரசாதமா பாக்குறாங்க. நிஜமாவே நாம நமக்கு செஞ்சுக்க முடியற மிகப்பெரிய மரியாதையே இதுதாங்க. ஓகே, குணசீலம்னா என்னன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஆனா அது எப்படி உருவாகுது? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். உருமாற்றத்தின் வாழ்க்கை. பாருங்க, மெய்யான வாழ்க்கைங்கிறது நாம அடைய வேண்டிய ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. அது ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் நம்மள நாமளே கொஞ்சம் கொஞ்சமா சரி செஞ்சுக்கிற ஒரு ப்ராசஸ். நாம நம்மகிட்டே கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நேத்தை விட இன்னைக்கு நான் ஒரு படி மேல இருக்கேனா? அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ ரொம்ப அழகா 3 படிகளா பிரிச்சிருக்காங்க பாருங்க. முதல் படி என்ன? நாள் ஏற ஏற. இது ஒரே நாள்ல நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா ஆனா தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு முயற்சி. அடுத்ததா 2வது படி மனம் திருந்தியமாகிறது. ரொம்ப சரிதானே? ஏன்னா எந்த ஒரு மாற்றமும் மனசுல இருந்ததாங்க தொடங்கணும். கடைசியா இந்த 2 முயற்சியும் ஒன்னு சேரும்போது தான் மெய் வாழ்வுன்ற அந்த பலன் நமக்கு கிடைக்குது. இது நம்ம விடாமுயற்சிக்கு கிடைக்கிற ஒரு பரிசு மாதிரி. சரி, இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நாம ஏன் இந்த பயணத்தை செய்யணும்? இதோட நோக்கம் தான் என்ன? வாங்க, அத பத்தி தான் அடுத்த பகுதியில பார்க்க போறோம். நம் வாழ்வின் நோக்கம். இதுக்கு ஒரு ஆணித்தரமான பதில இந்த நூல் சொல்லுதுங்க. அது என்னன்னா, மானுட பிறவி எடுத்ததன் நோக்கம் தன்னை குணவான் ஆக்குதற் பொருட்டேயாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பாருங்க. நம்ம பிறந்ததோட முக்கியமான நோக்கமே நம்மள ஒரு குணசீலனா, ஒரு நல்ல மனுஷனா மாத்திக்கிறதுக்கு தானே சொல்லுது. எவ்வளவு ஒரு ஆழமான சிந்தனை இது! ஓகே, நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி, அதை எப்படி அடையிறது? அதுக்கு ஒரு வழி வேணும்ல. அதுதான் குணத்திற்கான 3 தூண்கள். இந்த மாற்றம் எங்கிருந்து தெரியுமா தொடங்குது? நம்ம மனசுல வர்ற ஒவ்வொரு சின்ன எண்ணத்துல இருந்தும், நாம செய்யற ஒவ்வொரு சின்ன செயல்ல இருந்துதான். இது நம்மள தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கு. நம்ம சும்மா ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்திருந்தா கூட, நம்ம மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அது ஒரு உளி மாதிரி நம்மள ஒரு சிற்பமா செதுக்கிட்டே இருக்கு. இதுல முதல் தூண் நல்லெண்ணம். எல்லாத்துக்குமே இதுதாங்க பேஸ்மெண்ட். ஒரு பெரிய மரம் ஒரு சின்ன விதையிலிருந்து வர்ற மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் விதை எங்க இருக்குன்னா நம்ம எண்ணத்துல தான் இருக்கு. 2வது தூண் நன்மொழி, அதாவது நல்ல வார்த்தைகள். நம்ம மனசுல இருக்கிற எண்ணத்துக்கு நாம கொடுக்கிற முதல் உருவம் எது? வார்த்தை தானே? அந்த வார்த்தைகள் தான் நம்ம எண்ணத்துக்கு ஒரு பவரை கொடுக்குது. அடுத்து 3வது மற்றும் கடைசி தூண் நற்செயல். இங்கதான் நம்ம எண்ணமும் நம்ம சொல்லும் நிஜமான உருவம் எடுக்குது. கடைசியில செயல்கள் மட்டும்தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும், இல்லையா? ஓகே, நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. எது நல்லது, எது கெட்டதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இதுக்கு யாராவது வெளியிருந்து வந்து சொல்லணுமா? இல்ல நமக்கே உள்ள வழி இருக்கா? வாங்க பார்க்கலாம். உள்ளிருக்கும் வழிகாட்டி. இந்த பாதையில போகும்போது எது சரி எது தப்புன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு கைடு வெளியிலிருந்து வேணுமா, இல்ல நமக்குள்ளேயே பதில் இருக்கா? இதுக்கு அப்பர் பெருமான் ஒரு வரியில ரொம்ப அழகா பதில் சொல்றாரு. நானேதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டான் என்றாய். இது என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வெளியிலிருந்து ஒரு கைடு தேவையே இல்ல. நமக்குள்ளே ஒரு காம்பஸ் இருக்கு. நீங்க அது உள்ளுணர்வுன்னு சொல்லலாம், மனசாட்சின்னு சொல்லலாம், இல்ல ஒரு தெய்வீக சக்தின்னு சொல்லலாம். அது எப்போ நமக்கு எது சரின்னு கரெக்டா காட்டும். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம் வாங்க. நமது தினசரி சீரமைப்பு. இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 1. குணம்ங்கிறது ஒரு காணிக்கை. 2. மெய்யான வாழ்க்கைங்கிறது ஒரு இடம் இல்ல, அது ஒரு பயணம். 3. நம்ம வாழ்க்கையோட நோக்கமே நம்மள நாமளே செதுக்கிக்கிறது தான். கடைசியா மாற்றம்ங்கிறது நம்ம எண்ணம், சொல், செயல், இந்த 3ம் சேர்ந்தது தான். சரி, இப்போ இந்த எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோங்க.
உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க சரி செய்யணும்னு நினைக்கிற உங்களுடைய ஒரு எண்ணம். அது என்ன? அது எவ்வளவு சின்னதா வேணா இருக்கட்டும் பரவாயில்ல. அந்த முதல் அடிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கான அந்த பயணம் இன்னிக்கே இப்போதே தொடங்கட்டும்.